அனைவருக்கும் வணக்கம். திண்டிவனம் அருகே பெருமுக்குல் என்று சொல்லக்கூடிய பழமுக்கலில் நேற்று பிரதோஷம் அபிஷேகம் பண்ண போயிட்டு இருந்தோம். தினந்தோறும் நம்ம ஒரு வருட காலமாக அந்த கோவிலுக்கு சீவ சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்கு அபிஷேகம் பண்ண போயிட்டுருக்கோம். அங்கே சீவ சமாதிகள் உள்ளது. மொத்தம் 3 சீவ சமாதிகள் உள்ளது. கோபுரம், கருவறை கோபுரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் இருக்குது. சுற்றி மதில் செவரு பார்த்திங்கன்னா காட்டு உள்ளே இருக்க போல் இருக்குது. அந்த பெருமுக்குல் என்று சொல்லக்கூடிய பெரிய மலை கீழ் அமைந்திருக்கக்கூடியது அந்த சிவ சமாதி. இந்த சிவ சமாதியானது முதல் குருநாதர், அதற்கு கீழ் சீடர், அவரை வழியில் வந்த அவர் சீடர் என்று சொல்லக்கூடிய 3 பேர் நிலையில் அந்த சிவ சமாதி இருக்காங்க. நம்ம போயிட்டு அங்கே 3 பேரையும் வழிபட்டு வருகின்றோம். அதனால் அங்கே விளக்கு எரிக்கக்கூட தான் ஆள் இல்லை. எனக்கும் அந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். நான் பிரதோஷம் ஆனால் போயிட்டு ஐயாவை போய் தரிசிச்சுட்டு வந்துடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு இல்லை, ஒரு அபிஷேக பொருள் உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கு இல்லை விளக்கு எண்ணெய், அபிஷேக பொருள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் நீங்கள் வாங்கி தரலாம். அந்த கோவிலுக்கு நம்ம இருக்கிற கோவிலுக்கு செய்கிறோம், அது அப்பாலப்பட்ட விஷயம். அது எத்தனையோ பேர் இருக்காங்க. இது இல்லாதப்பட்ட கோவில். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு எண்ணெயை அதெல்லாம் வாங்கி தரலாம். கண்டிப்பாக வாங்கி தரலாம். லாஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், சிவலிங்கம் ஃபோட்டோ பாருங்கள்.